எதுக்கு நான் எங்க பேசுனேன்? கட் பண்ணி போட்டு நாசம் பண்ணா மறுபடியும் நீ மறக்க முடியாட்டி போ, தனியா தனியா போ. கொஞ்ச நாள் அவங்க அமைச்சர் ஆயிடுவாங்க, அங்க போய் நீ துணை காரியதரிசி ஆகிரு. போக மாட்டேங்குதா? ரொம்ப ஆளுங்கம்மா. இப்ப நயன்தாரா ரசிகனா நீ? நிலை நான் சொல்லிடுறேன். பார்த்தேன் 4 நாள் முன்னாடி. எனது உழைப்பை சுரண்டி தனுஷ் சொல்லியிருக்காரு. என்ன சொன்னாரு? போச்சுடா. நீங்க அவர் கேட்கல. சரி பண்ணிட்டாங்க. சிவாஜி ப்ரொடக்ஷன்ல வந்து படம் அவங்க தான் பண்ணிருந்தாங்க. சரி ப்ரமோஷன் வாங்கிட்டு சொல்றாங்க. ஆனா வந்து அவங்க வாங்கலன்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கலன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 5 கோடி இது போட்டுருக்காரு. 5 கோடி தாரே, 10 கோடில 5 கோடின்ட்டாரு. இல்ல 5 கோடி அவரே தனியா போட்டுருக்காரு. நீங்க எப்படி சீனை யூஸ் பண்ணுவீங்க? அது மாதிரி யூஸ் பண்ணலாமா? அவங்க என்ன சொல்றாங்க? என் உழைப்பை சுரண்டி நீங்க எல்லாம் வந்து நயன்தாரா சொல்லல, தனுஷ் சொல்லியிருக்காரு. தனுஷ் ஏன் உழைப்பை எங்க சுரண்டினாருன்னு தெரியல. ஜெயந்தாரா எப்படி சுரண்டுச்சுன்னு தெரியல. அவர் என்ன அவர் உழைப்பை சுரண்டி 10 கோடி. கேரளாலேருந்து வந்திருக்காங்க நம்ம சக நடிகை கதாநாயகி, அவங்க கூட நடிச்சிருக்காங்க. அவர் படத்தில் கதாநாயகியாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. தனுஷ் பெரிய ஹாலிவுட் நடிகர் அளவுக்கு உயர்ந்துட்டார். இதெல்லாம் ஒரு பெருசு பண்ணலாமா? 10 கோடி தானே, வச்சுக்கமா, வச்சுக்க போ. ஒரு செகண்ட் வர்றதுக்கெல்லாம் காசு கொடுன்னு கேட்டால் நம்ம தமிழனுக்கு என்ன மரியாதை இருக்குது? அதனால் தனுஷில் அது பண்ணக்கூடாது. ஆமாம், அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அது ஏதோ அது கல்யாணம் இதை நடத்துது, படத்தில் வராத காட்சியை பயன்படுத்தியிருக்கு. இதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டு, நயன்தாராவுக்கு சப்போர்ட்டு. எப்பா